அனைவருக்கும் வணக்கம். திருநெல்வேலி மேலப்பாளையம் அன்னை ஹாஜரா பெண்கள் கல்லூரியின் தமிழ் துறையும் விருச்சம் சேனலும் இணைந்து வழங்கக்கூடிய இணையவழி தேசிய கருத்தரங்கம். விருச்சம் சேனல் வலையொலி தொடர் நிகழ்வு 6. இந்த நிகழ்வு நெல்லை சீமை என்கிற தலைப்பில் நிகழ்கின்றது. இந்த நிகழ்வில் 34 பேராசிரியர்கள் உரை நிகழ்த்தவிருக்கின்றார்கள். தொடர்ச்சியாக இரவு 7 மணிக்கு இந்த நிகழ்வினை நீங்கள் நேரலையில் கண்டுகளிக்கலாம். நேரலையில் வரக்கூடிய அந்த கமெண்ட் பாக்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதில் லைவ் சாட் நீங்கள் பண்ண முடியும். அதே மாதிரி அந்த கமெண்ட் பாக்ஸ்லையும் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை பதிவிட முடியும். இந்த தலைப்பை பொறுத்த வரைக்கும் நெல்லை சீமை என்பது பழைய காலத்தில் இருந்த திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி ஆகிய 4 மாவட்டங்களை உள்ளடக்கிய ஒரே பகுதியாக இருந்த பழைய மன்னராட்சி காலத்தில் இருந்த நெல்லை சீமை என்பதுதான். இந்த நெல்லை பகுதியில் இருக்கக்கூடிய இந்த 4 மாவட்டங்கள் பற்றிய நிகழ்வாக இந்த நெல்லை சீமை என்கிற தலைப்பில் இந்த இணையவழி கருத்தரங்கம் நிகழ்கின்றது. திருநெல்வேலியினுடைய பெருமைகள், அங்கு நிகழக்கூடிய ஒவ்வொரு செயல்கள், இது போக இங்கே இருந்த எழுத்தாளர்கள், இதுபோல நிறைய தலைப்புகளில் ஒவ்வொருவரும் நம்மிடையே தினமும் இரவு உரையாற்றுகிறார்கள். இந்த நிகழ்வு தொடர்ந்து 34 நாட்கள் நிகழும். இந்த நிகழ்வு முடிகிற நேரத்தில் நீங்கள் இந்த நிகழ்வின் இறுதியில் கேட்கப்படக்கூடிய பின்னூட்ட படிவத்தினை நிரப்பி உங்களுக்குரிய மின் சான்றிதழை பெற்றுக்கொள்ளலாம். நெல்லை சீமை என்கிற தலைப்பிலான இந்த இணையவழி கருத்தரங்கம் தொடர்ந்து நிகழ்ந்து வந்து கொண்டிருக்கிறது. 34 நாட்கள் 34 பேராசிரியர்கள் நம்மிடையே தொடர்ந்து உரையாற்றி வருகிறார்கள். அதன் வகையில் இன்று நம்மோடு உரையாற்றவிருப்பவர் திருநெல்வேலி மேலப்பாளையம் அன்னை ஹாஜரா பெண்கள் கல்லூரியின் வணிகவியல் துறை தலைவர் அஜயஸ்ரீ அவர்கள். அத்தாளநல்லூர் ஆதிமூல பெருமாள் கோவில் என்கிற தலைப்பில் தன்னுடைய உரையினை இங்கு அவர்கள் நிகழ்த்தவிருக்கிறார்கள். உரையினை முழுமையுமாக கேட்டு இறுதியில் பின்னூட்ட படிவத்தினை நிரப்பி அனுப்பி மின் சான்றிதழ் பெற்றுக்கொள்ளலாம். வாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். வனமாலி கதி சாரங்கி சங்கி சக்ரீத நந்தகி ஸ்ரீமன் நாராயணோ விஷ்ணு வாசுதேவோபி ரட்சித்துவா. சங்கும் சக்கரத்தோடும் இருக்கக்கூடிய திருமாலின் ஆசியுடன் என் உரையை துவங்குகிறேன். நான் முனைவர் ஜெயஸ்ரீ, வணிகவியல் துறை தலைவர், அன்னை ஹாஜிரா பெண்கள் கல்லூரி, மேலப்பாளையம். இணையதள தேசிய கருத்தரங்கில் பேசுவதற்கு எனக்கு அரியதொரு வாய்ப்பை அளித்த விருட்சம் சேனலுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இன்று எடுத்திருக்கக்கூடிய தலைப்பு அத்தாநல்லூரின் சிறப்பு அம்சங்களும் தல வரலாறும் ஆகும். அத்தாநல்லூர் என்னும் ஊர் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருந்து 30 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. சரியாக சொல்லணும் அப்படின்னா வீரவாநல்லூர்லேருந்து முக்கூடல் செல்லும் பாதையில் அமைந்திருக்கிறது. இந்த அத்தாநல்லூர் ஊரில் ஆதிமூல கஜேந்திர வரத பெருமாள் திருத்தலத்தை நாம இன்னைக்கு பார்க்க போறோம். ஆதிமூல கஜேந்திர வரத பெருமாள் கோயில் அத்தாநல்லூரில் அமைந்திருக்கிறது. இது பொதிகை மலை அடிவாரத்தில் தெற்கே இருந்து வடக்கே பாய்ந்து செல்லக்கூடிய தாமிரபரணி ஆற்றங்கரையில் அமைந்திருக்கிறது. தெற்கே இருந்து வடக்கே செல்வது கங்கை ஆகும். ஆதலால் இந்த இடத்திற்கும் கட்டம் கங்கை என்று ஒரு பெயர் இருக்கிறது. இப்பொழுது நாம் கோயிலுக்குள் செல்வோம். கோயிலின் நுழைவாயிலில் அகத்திய மாமுனிவர் சிலை இருக்கிறது. அகத்தியர் நம் அனைவருக்கும் நன்றாக தெரியும், மிகப்பெரிய மாமுனிவர். அவர் சிவனுடைய திருக்கல்யாணத்தையே தமிழகத்திலிருந்து பார்க்கக்கூடிய ஒரு மாமுனிவர். அவர் பொதிகை மலையில் அமர்ந்து முருகரை வழிபட்டு அகத்தியம் எழுதியிருக்கார் அப்படின்றது கூட நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். ஸோ அந்த மகாமுனிவர் அவருடைய சிலை கோயிலின் நுழைவாயிலில் இருக்கிறது. இப்போ நம்ம கோயிலுக்குள்ள போனோம் அப்படின்னா அங்க மூலவர் பார்த்தீங்கன்னா ஆதிமூல பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவியோட நமக்கு அருள்பாவித்து கொண்டிருக்கிறார்.
அங்கு உற்சவர் பார்த்தீங்கன்னா கஜேந்திர வரத பெருமாள், அவரும் ஸ்ரீதேவி பூதேவியோட நமக்கு அருள்பாவித்து கொண்டு இருக்கிறார். இங்க இருக்கக்கூடிய பிரதான தாயார் பார்த்தீங்கன்னா ஆண்டாள் நாச்சியார். இந்த ஸ்தலத்தோட விருட்சம் நெல்லி மரம் ஆகும். இப்ப இங்க நம்ம மூலவர் சன்னதி இருக்கு இல்லையா, அதுக்கு நேர் எதிரில் பார்த்தீங்கன்னா 3 சன்னதி இருக்கும். அதுல ரொம்ப நேரா இருக்கக்கூடிய சன்னதி பெருமாளுடைய கருட வாகனமான கருடாழ்வார் சன்னதி. அவருக்கு இடதுபுறம் ஆஞ்சநேயர் சன்னதி இருக்கு. வலதுபுறம் பார்த்தீங்கன்னா பெருமாளுடைய சக்கராயுதமான சக்கரத்தாழ்வாருடைய சன்னதி அங்க மிக அழகாக இருக்கு. இதெல்லாம் இந்த கோயில் இருக்கக்கூடிய சன்னதிகள் ஆகும். சரியா? இந்த கோயிலுடைய சிறப்பு அம்சம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த எல்லா சன்னதிகளையும் சொல்லலாம். இது போக இங்க முக்கியமா ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கஜேந்திர மோட்சம் அடைந்த இடம் இதுதான் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு சில ஆதாரங்களும் நம்ம கிட்ட இருக்கு. அதுவும் என்ன அப்படின்றத பார்ப்போம். சரியா? இதை பார்த்தீங்க, கஜேந்திர மோட்சம் அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னா என்ன அப்படின்னா, கஜேந்திரன்னா யானை. அந்த யானைக்கு மோட்சம் அளித்த, அதாவது அது கூப்பிட்ட குரலுக்கு ஓடி மோட்சம் அளித்த இடம் அப்படின்றதால கஜேந்திர மோட்சம் அடைந்த இடம் அப்படின்னு நாம சொல்றோம். சரி, அப்ப இந்த கஜேந்திரன் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அங்க இருந்த இந்திர தூய்மன் அப்படின்ற ஒரு மன்னன் ஆவான். அந்த மன்னனுடைய அரண்மனைக்கு அகத்திய மாமுனி வராரு. அப்ப அந்த மன்னன் ஏதோ ஒரு சின்ன அவரை வரவேற்க விட்டுடுறாங்க. உடனே அகத்திய மாமுனி கோவப்பட்டு அந்த இந்திர தூய்மன்ற மன்னனை நீ யானையா போ அப்படின்னு சொல்லி சபிச்சிடுறாரு. இதை உடனே அந்த யானை அங்க இருந்துட்டு இருக்கு. அதே நேரத்துல அங்க இருக்கக்கூடிய ஊத்துவன் அப்படின்ற ஒரு கந்தர்வ சமயத்தை சேர்ந்தவங்க. அவங்க இந்த கலைத்துறைகள்ல மிக்க ஆர்வமுடையவர்களா இருப்பாங்க. அந்த கந்தர்வன் ஆத்துல குளிக்கும் போது அங்க நாதமுனி அப்படின்றவர் குளிச்சிட்டு இருந்திருக்காரு. இதை கவனிக்காம அந்த கந்தர்வன் அவருடைய காலை பிடிச்சி இப்படி இழுத்துடுறான். உடனே கோபமடைந்த நாதமுனி அந்த கந்தர்வனை பார்த்து நீ முதலையா போ அப்படின்னு சொல்லி சபிச்சிடுறாரு. ஆனா அவன் கந்தர்வன் ரொம்ப அதுக்கு அவர்கிட்ட வேண்டி கேட்டுக்கிறான், எப்ப எனக்கு மோட்சம் கிடைக்கும், எப்ப என்னுடைய சாபம் நீங்கும் அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அப்ப அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, உனக்கு எப்ப விஷ்ணு பகவான் தோன்றி உன்னுடைய கழுத்தை கொய்யிறாரோ அன்னைக்குதான் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி அந்த முதல்ல அங்கேயே வாழ்ந்துட்டு இருக்க அந்த ஆத்திலேயே இந்த யானை என்ன பண்ணுது அப்படின்னா, அதுக்கு சீக்கிரமா பாப விமோச்சனம் கிடைக்கணுன்றதுக்காக வேண்டிக்கிட்டு சூரிய பகவானை வேண்டிக்கிட்டு நேரா குற்றாலத்துக்கு போகுது. குற்றால தீர்த்தத்துல நீராடிட்டு திருக்குற்றாலீஸ்வரரை வணங்கிட்டு நேரா தாமிரபரணி ஆத்து கீழே குளிக்கலாம் வருது. ஏன்னா குளிச்சுட்டு விஷ்ணு பகவானையும் சேவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப குளிச்சுட்டு வரும்போது அங்க குளத்துல நிறைய தாமரை இருக்கிறத பாக்குது. உடனே அந்த தாமரையை பறிச்சு கொண்டு போய் விஷ்ணுக்கு அர்ச்சனை பண்ணணும் அப்படின்ற ஆசையோட போய் இந்த தாமரையை பறிக்குது. அதை பறிக்கலான்னு போய் அதை பறிக்கும் போது இந்த முதலை இருக்கு இல்லையா, கந்தர்வனா இருந்து சாபம் வாங்கின முதலை, அது இந்த யானையுடைய காலை பிடிச்சிருது. உடனே யானையால அதுல இருந்து மீண்டு வரவே முடியல. ரொம்ப கஷ்டப்பட்டு என்னென்னவோ பண்ணி பார்க்குது, அதால வர முடியல. உடனே அது வலி தாங்காம விஷ்ணு பகவானை ஆதிமூல பெருமாளே என்னை காத்து ரட்சியும் அப்படின்னு சொல்லி கதறி அழுது கூப்பிடுது. உடனே அது கூக்குரல் கேட்ட ஆதிமூல பெருமாள் தன்னுடைய கருட வாகனத்துல அங்கிருந்து காட்சி அளிக்கிறார். காட்சி அளித்து உடனே அந்த முதலைய அவருடைய சக்கராயுதத்தை வச்சு அதோடைய தலையை கொய்து எடுத்துடுறாரு. உடனே அந்த முதலையும் அதோடைய சாபத்திலிருந்து நீங்கிடுது. அதே மாதிரி இந்த யானைக்கும் மோட்சம் கிட்டிடுது. இதுதான் கஜேந்திர மோட்சம் அடைந்த இடம்னு சொல்லுவாங்க. இது இங்கதான் நடந்தது அப்படின்றதுக்கு சில சாட்சிகளும் இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்ரீமத் பாகவதத்துல கஜேந்திர மோட்சம் அடைந்தது பொதிகை மலை அடிவாரத்துல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது பொதிகை மலை அடிவாரத்துல இந்த ஸ்தலம் இருக்கிறதால இங்க நடந்திருக்கும் அப்படின்றது ஒரு ஆதாரமா நம்ம எடுத்துக்கிறோம். அதே மாதிரி அந்த கஜேந்திரனுக்கு இந்திர தூய்மனா இருந்த மன்னனுக்கு கஜேந்திரனா ஆகரத்துக்கு சாபம் அளிச்சது அகத்திய முனிவர். அவருடைய சிலையும் கோயில் நுழைவாயில இருக்கிறதால இது நாம இரண்டாவது ஆதாரமா எடுத்துக்கிறோம்.
அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆற்றுல போய் பார்த்தீங்கன்னா ஒரு யானை நின்றுட்டு இருக்க மாதிரி ஒரு பாறை இருக்குது. அது அந்த மக்கள் எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்துட்டு யானை பாறை அப்படின்னு சொல்லி இப்போல்லாம் கூப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ அதுவும் அங்கே யானை இருந்தது அப்படின்றதுக்கான ஒரு சாட்சியாக இருக்குது. இதெல்லாம் தாண்டி இந்த ஊருடைய பேர் அத்தாநல்லூர். அத்தானின்னா யானை, நல்லூர்னா அதை காத்த இடம் அப்படின்றதால காத்து ஆட்கொண்ட பெருமாள், அதனால தான் இந்த அம்சமும் ஆகும். சரி, இதெல்லாம் இந்த சன்னதியில் இருக்குது. இந்த சன்னதியை தாண்டி உட்பிரகாரம் போனீங்கன்னா அந்த தாமிரபரணி ஆற்றங்கரையில் கோயிலுடைய பின்னாடி என்ன இருக்குது அப்படின்னா நரசிம்மமூர்த்தி அழகாக அருள் பாவிச்சிட்டு இருக்காரு. அந்த நரசிம்மமூர்த்திக்கு பண்ணுற அதே பூஜைகள் எல்லாமே அங்கே பக்கத்தில் இருக்க தூணுக்கும் செய்கிறாங்க. இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பின்னாடி ஒரு காலத்தில் என்ன ஆகுது அப்படின்னா ஒரு நிறைய மழை வெள்ளம் அந்த நரசிம்மர் வெள்ளத்தில் முழுகிடுறாரு. உடனே மக்கள் எல்லாரும் அங்கே வந்துட்டு நரசிம்மா இப்படி நீ வெள்ளத்தில் முழுகிட்டியே, நான் உனக்கு எப்படி பூஜை செய்வேன், எப்படி உன்னுடைய பிரார்த்தனையை நிறைவேற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நரசிம்மமூர்த்தி கிட்ட கேட்குறாங்க. அப்போ பகவான் அங்கே அவங்க எல்லாருக்கும் தரிசனம் கொடுத்து நான் இங்கே இல்லைன்னா என்ன, என்னுடைய தூண் இருங்க, நான் நமக்கே தெரியும் நரசிம்மமூர்த்தி தூணில் இருப்பார், பக்த பிரகலாதர் கதையெல்லாம் நமக்கு தெரியும். அதனால இந்த தூணில் நான் இருக்கேன், தூணிலும் இருப்பேன் துரும்பிலும் இருப்பேன்ற மாதிரி இந்த தூணில் நான் இருக்கேன், எனக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை இந்த தூணுக்கு செய்யுங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே மக்களும் அன்னிலிருந்து நரசிம்மமூர்த்தியுடைய அந்த தூணுக்கு சந்தனத்தை அபிஷேகம் பண்ணி அதை தடவி விட்டு அங்கே மல்லிகைப்பூ மாலையில் சட்டை சாத்துறாங்க. சட்டை சாத்துறதுன்னா மல்லிகைப்பூவை சரமாக தொடுத்து அதுக்கு கட்டி விடுவாங்க. அதே இது அங்கே இருக்க நரசிம்மமூர்த்தி சிலைக்கும் செய்கிறாங்க. ஸோ நரசிம்மமூர்த்தி ரொம்ப உக்ரமாக இருப்பார், அதனால இவருக்கு சந்தனம் சாத்தி குளிர வச்சு பூஜை பண்ணுறாங்க. ஸோ இந்த பூஜைலாம் எப்போ நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல தைப்பூசத்தன்னைக்கு ரொம்ப விசேஷமான பூஜைகள் நடக்கும். இந்த தைப்பூசத்துக்கு மறுநாள் பார்த்தீங்க அப்படின்னா சங்கரன் கோயில்கிட்ட 18 பட்டியில் இருக்கக்கூடிய மக்களும் இங்கே இந்த பூஜையை செய்யறாங்க. அன்னைக்கு அவங்க தேரோட்டமும் நடத்தி வைக்கிறாங்க இந்த கோயிலில். இது போக இந்த கோயிலுடைய சிறப்பு பூஜைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோமே ஆனால் இந்த கோயிலில் தைப்பூசம் அன்னைக்கு வெகு சிறப்பான பூஜை நடக்கும். அடுத்தது ஆவணி மாதம் கிருஷ்ண ஜெயந்திக்கும் ரொம்ப சிறப்பான பூஜைகள் இங்கே நடக்கும். அது போக புரட்டாசி மாதம் பெருமாள் மாதம், அதுவும் புரட்டாசி மாதத்தில் வர திருவோணம் பெருமாளுடைய ஜன்ம நட்சத்திரமாக சொல்கிறோம். ஸோ அன்னைக்கும் இங்கே ரொம்ப சிறப்பு, அதாவது புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய எல்லா சனிக்கிழமைகள்லையும் இங்கே விசேஷ பூஜைகள் நடக்கும். இது போக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மார்கழி மாதம் பெருமாளுக்கு மிக உகந்த மாதமாக சொல்கிறது மார்கழி மாதம், ஆண்டாள் திருப்பாவை பாடிய மாதம். அதனால் அந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா எல்லா நாளுமே சிறப்பு பூஜை நடக்கும். அதுலேயும் பார்த்திங்கன்னா வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு இங்கே மிகப்பெரிய பிரம்மாண்டமான பூஜைகள் நடக்குது. இதெல்லாம் இந்த கோயிலில் நடக்கக்கூடிய சிறப்பு பூஜைகள் ஆகும். இது போக இந்த கோயில் பார்த்திங்கன்னா காலம்பர 6 மணிலிருந்து 11 மணி வரைக்கும் திறந்திருக்கும். அதே மாதிரி சாயங்காலம் 5:30 மணிலிருந்து 8 மணி வரைக்கும் திறந்திருக்கும். ஸோ யாரும் இந்த கோயிலுக்கு போய் தரிசிக்கணும்னா தரிசிச்சுக்கலாம் இந்த நேரத்தில். இதனுடைய தீர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தோமேனா இந்த கோயிலுக்குன்னு 3 தீர்த்தங்கள் இருக்குது. ஒன்று விஷ்ணு தீர்த்தம், இன்னொன்று அப்புறம் அது விஷ்ணு தீர்த்தம்ன்றது கோயிலுக்கு அருகாமையில் இருக்கிறது. அங்கே தான் அந்த கஜேந்திர மோட்சம் நடந்ததாக சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா அது பக்கத்தில் சிங்க தீர்த்தம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதிலிருந்து 1 கிலோமீட்டர் தள்ளி சக்கர தீர்த்தம் அப்படின்றது இருக்குது. இது 3மே இந்த கோயிலுடைய தீர்த்தங்கள். மிக பழமை வாய்ந்த கோயில், சக்தி வாய்ந்த பெருமாள். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் தீங்கின்ற நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கி பெருஞ்சென்னல்லோடு கைலுகல பூங்குவலை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்த சீர்த்த முளைப்பற்றி வாங்க வங்கக் குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய் என்று திருப்பாவையுடன் இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் எல்லா வளங்களும் பெற்று நலங்களும் பெற்று சீரும் சிறப்புமாக அந்த திருமாலின் அருளோடு வாழணும்னு வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி.